Hello viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to discuss about has been, have been and had been. How to use these type of verb to make your sentence making. Actually, it's very simple topic. So watch this video till the end. Before watching it, subscribe to my channel and click on the bell icon next to it. Now let's go to move on the topic. Has been, have been, had been. இந்த மூணையும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He is a constable. செகண்ட் சென்டென்ஸ் he was a constable. So தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. He has been a constable for 5 years. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஃபர்ஸ்ட் he is a constable அப்படின்னு சொல்றோம். அவர் ஒரு காவலாளி இல்ல அவர் ஒரு காவலர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சோ அவர் பிரசன்ட்ல, இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பிரசன்ட்ல இருக்குது. சோ இப்ப அவர் ஒரு காவலாளி, அவர் ஒரு போலீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. he was a constable. அவர் ஒரு காவலாளியாக இருந்தார். சோ இது வந்து பாஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தது சிம்பிள் பிரசன்ட், செகண்ட் பார்த்தது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். அது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அது இறந்த காலத்தை குறிக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் இது நிகழ்காலம், ரெண்டாவது இறந்த காலம். இப்ப தேர்ட் இது நம்ம பாக்குறோம் இல்லையா, he has a constable for 5 years அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அவர் வந்து 5 வருஷமா என்ன செய்யறாரு, கான்ஸ்டபிளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பிரசன்ட் டென்ஸும் சரி, நெக்ஸ்ட் பார்த்த பாஸ்ட் டென்ஸும் சரி, ரெண்டும் சேர்ந்து இந்த சென்டென்ஸ்ல வந்துருது. சோ இது எப்படி அப்படின்னா 5 வருடங்களாக கான்ஸ்டபிளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்ப 5 வருடங்கள் சொல்லும் போதே இப்ப 2025. சோ அவர் எப்ப ஜாயின் பண்ணிருக்காரு, 2020லயே ஜாயின் பண்ணிட்டாரு. அப்ப 2020ல இருந்து இப்ப 25 வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இந்த சென்டென்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸும் வந்துருது, பிரசன்ட் டென்ஸும் வந்துருது. இப்படி பாஸ்ட் டென்ஸும் பிரசன்ட் டென்ஸையும் சேர்த்து கொடுக்கறத நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குது. பட் இப்ப ஸ்டில் அவர் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அந்த கான்ஸ்டபிள் வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல இருக்கிறது. சோ அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ஹாஸ் பீன் நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இங்க ஹாஸ் பீன் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஹாஸ் பீன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹாஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப். அப்ப அந்த ஹெல்பிங் வேர்ப் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட பொறுத்து தான் வரும். சோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஹீங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம், ஹாஸ் போட்டிருக்கோம். இந்த ஹாஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா சிங்குலரான விஷயங்களுக்கு வரும். ஹி, ஷி, இட். அது தவிர்த்து யாராவது பேர் ஒரு சிங்குலரான பர்சன், அதாவது சிங்குலரான சப்ஜெக்ட் கொடுத்தா நம்ம என்ன போடலாம், ஹாஸ் போடலாம். சோ அப்ப இங்க ஹாஸ் எதனால வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹாஸ்ங்கிற ஹெல்பிங் வெர்ப் எதனால வந்திருக்கு, ஹீங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட் கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஹாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஹாஸுக்கான கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்ப பீன் நம்ம ஏன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். பீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த பீன் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். இந்த பீன்ங்கிற வேர்ப் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த பீன்ங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதுல இருந்து வரணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. அப்ப ஏதோ ஒரு பிரசன்ட் இருக்கணும், பாஸ்ட் இருக்கணும், அடுத்துதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அப்ப இந்த பீன்ங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரும், எந்த மாதிரி வேர்ப்புக்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆம்ங்கிறது பிரசன்ட், வாஸ்ங்கிறது பாஸ்ட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னா பீன். அதே மாதிரி இஸ்ங்கிறது பிரசன்ட், வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், பீன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆறுங்கிற ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இது வந்து பிரசன்ட் டென்ஸ், வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அடுத்து பீன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ அப்ப இந்த பீன்ங்கிற வேர்ட் எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா பி வேர்ப்பான ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இதுக்கு எல்லாத்துக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வருது. இப்ப நம்மளுக்கு பீன் ஏன் வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹாவ், ஹாஸ், ஹேட் இந்த மாதிரி நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும் போது அதுக்கு அடுத்து வர்றது எப்படி இருக்கணும், எஸ் வெர்ப் 3 ஃபார்மேஷன்ல இருக்கணும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். அதனாலதான் நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம், பீன் யூஸ் பண்றோம். இப்ப புரிஞ்சிருக்கும் பீன் ஏன் வந்திருக்கு அப்படின்னா he has been a constable for 5 years. 5 வருடங்களாக அவர் கான்ஸ்டபிளாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுல பிரசன்ட்டும் இருக்கு, பாஸ்டும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ has been எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஏன்னா has been நம்ம யூஸ் பண்ணும்போது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டும் வராது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் வரும்.
பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படிங்கறத ஒரு சிம்பிளா பார்த்துடலாம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லும் போது ஹேஸ் பீன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த ஹேஸ் பீனுக்கு அடுத்து நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷனல் பிரேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருந்தது அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுவே பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன வரும் அப்படின்னா வேற ஒண்ணு கிடையாது, ஹேஸ் பீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து, அதாவது இப்ப ஹேஸ் பீன் சொல்லும் போது இது ரெண்டுமே இங்க என்ன வந்துருது அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்துருது. இங்க ஹேஸ் பீன் மேல பார்த்தோம் இல்லையா, ஹேஸ்ங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப், பீன்ங்கிறது வந்து மெயின் வேர்ப். பட் இங்க வேற மெயின் வேர்ப் கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹேஸ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த ஒர்க்கிங் இருக்குது இல்லையா, அந்த ஒர்க்கிங் வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அதுதான் உங்களுக்கு மெயின் வேர்ப். அப்ப இங்க ஹேஸ் பீன்ங்கிறது வந்து எஸ் ஹெல்பிங் வேர்ப்பா வந்துரும். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்ப ரெண்டு டைப்ல நம்ம எழுதுவோம். ஹேஸ் பீனுக்கு அடுத்து நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷனல் பிரேஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தது அப்படின்னா அது ஒரு டைப். அந்த டைப் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா ஹேஸ் பீனுக்கு அடுத்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ இந்த ரெண்டு மெத்தட்லயும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் பீன், ஹேவ் பீன், ஹேட் பீன் பொறுத்த வரையிலையும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் சரி, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் சரி, ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட மீனிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இந்த ஹேஸ் பீனை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு தெளிவா புரியும். இப்போ பாருங்க, அவள் 10 வருடங்களாக ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். முதல்ல இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 10 வருடங்களாக ஆசிரியராக இருக்கிறாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க எந்த ஆக்ஷனும் கிடையாது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஆசிரியராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அவள், அவள்ங்கிறது சப்ஜெக்ட், இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். அவள்ங்கும் போது ஷீ, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா நம்ம என்ன போடணும், ஹேஸ். அதாவது ஹி, ஷீ, இட் இது தவிர்த்து சிங்குலர் வந்தா நம்ம என்ன போடுவோம், எஸ் ஹேஸ் தான் போடணும். ஓகே, சிங்குலர் வந்துட்டாலே ஹேஸ் தான் போடணும். சோ சி ஹேஸ். ஓகே, இருக்கிறாள் அப்படிங்கும் போது பீன், பி வேர்ப்புக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி எழுதுவோம், பீன். சோ ஹேஸ் பீன், சி ஹேஸ் பீன், ஒரு ஆசிரியராக. சோ a teacher, she has been a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். எத்தனை வருடங்களாக, 10 வருடங்களாக. சோ for 10 years, for 10 years, இது இயர்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகே, for 10 years, 10 வருடங்களாக ஒரு ஆசிரியராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஹேஸ் பீனுக்கு அடுத்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரல. அந்த மாதிரி வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வந்தாதான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். பட் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாருங்க, பாபு நாள் முழுவதும் வேலை செய்து வருகிறார். சோ இங்க செய்து வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நாள் தொடங்குனதுல இருந்து அவங்க இப்ப வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த இது வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு நடந்துகிட்டே, ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்குது. அதனால பாபு நாள் முழுவதும் வேலை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது இது கண்டினியூஸ் டென்ஸ். சோ கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பாபு. ஓகே, சப்ஜெக்ட் நம்ம எழுதிக்கலாம். பாபு, பாபுங்கிற சிங்குலர் வந்துக்குனால ஹேஸ். அடுத்து பீன், இங்க பீன்ங்கிறது வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்பா தான் வந்திருக்கு. ஏன்னா வேலைங்கிற நம்மளுக்கு மெயின் வெர்ப் கொடுத்துட்டாங்க. சோ ஒர்க்கிங், ஒர்க்கிங் தான் இங்க மெயின் வெர்ப். ஒர்க்கிங் வந்து மெயின் வெர்ப், ஹேஸ் பீன் வந்து ஹெல்பிங் வெர்ப். ஆனா மேல பார்த்ததுல ஹேஸ்ங்கிறது ஹெல்பிங் வெர்ப், பீன்ங்கிறது மெயின் வெர்ப். சோ இப்போ இங்க வந்து மெயின் வெர்ப் என்ன அப்படின்னா ஒர்க்கிங், வேலை செய்கிறது. சோ பாபு ஹேஸ் பீன் ஒர்க்கிங், பாபு வேலை செய்து வருகிறார். எப்ப இருந்து வேலை செய்யறாங்க, நாள் முழுவதும் அப்படிங்கிறதுக்கு ஆல் டே. நாள் முழுசும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ ஆல் டே. இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஷீலா 2 வருடங்களாக ஆங்கிலம் கற்று வருகிறாள். சோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கண்டினியூஸ்ல தான் இருக்கு. கற்று வருகிறாள்ங்கிற ப்ராசஸ்ல இருக்கு. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஷீலா. சோ ஷீலாங்கிற சிங்குலர் கொடுக்கும்போது ஹேஸ் யூஸ் பண்ணிருப்போம். இங்க மெயின் வெர்ப் என்ன அப்படின்னா கற்கிறது. ஓகே,
மெயின் வேர்ப் கற்கிறது, லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க மெயின் வேர்ப். அப்போ இங்க பீன் வந்து என்ன வந்துரும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்பா வந்துரும். ஹாஸ் பீன். ஓகே, ஹாஸ் பீன் லேர்னிங். ஓகே, ஷீலா ஹாஸ் பீன் லேர்னிங். ஷீலா கற்று வருகிறாரா ஆங்கிலம். சோ இங்கிலீஷ். எத்தனை வருடங்களாக, 2 வருடங்களாக. சோ ஃபார் 2 years, 2 வருடங்களாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஆங்கிலம் கற்று வர்றாங்க. ஹாஸ் பீன் நம்ம எங்க யூஸ் பண்ணிருக்கோம், எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் முத புரிஞ்சுக்கணும். ஹாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கும்போது நம்ம ஹாஸ் யூஸ் பண்றோம். பீன் வேர்ப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க மெயின் வேர்ப் வேற எதுவும் வரலங்கிற பட்சத்துல இங்க பீன் தான் மெயின் வேர்ப். சரியா, அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹாஸ் பீனுக்கு அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா நவுன் வந்திருக்கும், அட்ஜெக்டிவ் வந்திருக்கும், ப்ரிபோசிஷனல் பிரேஸ் வந்திருக்கும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஹாஸ் பீன் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வெர்ப் பிளஸ் ஐஎன்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இதுதான் இதோட ஃபார்மேட். அப்ப ஹாஸ் பீன் எங்க யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செயல் வந்து என்னது பாஸ்ட்லயே நடக்க ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, சோ இப்ப முடியல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹாஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப ஹேவ் பீன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஹாஸ் பீன் தெரிஞ்சிட்டாலே ஹேவ் பீன் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே சேம் மெத்தட் தான், சப்ஜெக்ட் மட்டும் தான் மாத்தணும். ஹாஸ் பீன் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா ஹாவ் பீன் யூஸ் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஹாஸ் பீன் நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹி, ஷி, இட் அது தவிர்த்து சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஹாவ் பீன் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஐ, வி, யூ, தே இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஹாஸ் பீனுக்கும் ஹாவ் பீனுக்கும் மாற்றம் இருக்கும், மத்தபடி எந்த மாற்றமும் கிடையாது. அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல ஐ, வி, யூ, தே இந்த 4க்கும் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம். அதுவே ஹி, ஷி, இட் இதுக்கெல்லாம் நம்ம ஹாஸ் யூஸ் பண்ணுவோம். சோ பீன் எப்படி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான் இந்த ரெண்டுக்கும். சோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ திங்கள் கிழமையில் இருந்து நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். திங்கட்கிழமை ஆரம்பிச்ச மோசமான உடல்நிலை இப்ப வரைக்கும் என்ன செய்யல, சரியாகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆக்ஷன் எப்ப நடக்குது அப்படின்னா பாஸ்ட்லயே நடக்குது, பிரசன்ட்லயும் நடந்துகிட்டு இருக்கு. சோ உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க யாருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது சப்ஜெக்ட் தான் நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட். சோ நான்ங்கிறது ஐ தானே, ஐங்கிறது சிங்குலர் தானே, அப்புறம் ஏன் நீங்க ஹாவ் போடுறீங்க அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட பொறுத்தவரையும் ஐ, யூ, வி, தே இந்த 4மே என்ன அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் தான். சோ ஐங்கிற சப்ஜெக்ட் நம்ம எழுதும் போது அதுக்கு அடுத்து நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வந்து ஆக்ஷன் கிடையாது, அது ஒரு ஸ்டேட். ஓகே, அது ஒரு நிலை தான். அதனால நம்மளுக்கு இங்க எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம இங்க ஹாவ் பீன் போடுறோம். ஹாவ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப், பீன்ங்கிறது மெயின் வேர்ப். ஓகே, இங்க ஹாவ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப், பீன்ங்கிறது மெயின் வேர்ப். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது நம்ம என்ன சொல்வோம், இருக்கிறேங்கிறத எழுதியாச்சு. ஹாவ் பீன், ஐ ஹாவ் பீன்னா நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. சோ சிக், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது என்ன சொல்லுவோம், சிக். அப்போ ஐ ஹாவ் பீன் சிக், நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். சோ எப்ப இருந்து அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா திங்கட்கிழமையில் இருந்து, நாள்ல இருந்து இப்படி ஆயிருக்கு, அந்த மாசத்துல இருந்து இப்படி ஆயிருக்கு, அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன போடணும் அப்படின்னா சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சோ அப்ப திங்கட்கிழமையில் இருந்து அப்படிங்கும் போது சின்ஸ் மண்டே, திங்கட்கிழமையில இருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. சோ சின்ஸ் மண்டே. ஐ ஹாவ் பீன் சிக் சின்ஸ் மண்டே, திங்கட்கிழமையில இருந்து எனக்கு என்ன சரியில்லை அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நாங்கள் காலையில் இருந்து காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள், காத்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறது ஒரு செயல், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது வந்து ஒரு செயல். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். நாங்கள்ங்கிற சப்ஜெக்ட், நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது வி, விங்கிற ப்ளூரல் வரும்போது ஹாவ் யூஸ் பண்ணுவோம். இங்க பீன்ங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப் தான், ஏன்னா மெயின் வேர்ப்பான வெயிட்டிங் வந்துருச்சு இங்க. சோ வெயிட்டிங்கிற மெயின் வேர்ப் வந்துட்டதுனால பீன்ங்கிறது இங்க ஹெல்பிங் வேர்ப்பா மாறிடும்.
இப்போ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங், நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். எப்ப இருந்து காத்துட்டு இருக்காங்க? காலையில இருந்து. சோ காலையில இருந்துன்னு சொல்லும் போது நம்ம என்ன போடுவோம்? சின்ஸ் தான் போடுவோம். சோ சின்ஸ் மார்னிங், காலையில இருந்து நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சின்ஸ் மார்னிங் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்க, அவர்கள் நாள் முழுவதும் பூங்காவில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க வந்து ஆக்ஷன் எல்லாம் கிடையாது, அது ஒரு ஸ்டேட் தான். நம்ம காத்துட்டு இருக்கிறத மட்டும் நீங்க ஆக்ஷன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா காத்துக்கிட்டு இருக்கிறது வேற, பூங்காவில் இருக்கிறது வேற. பூங்காங்கிறது உங்களுக்கு வந்து வெறுப்பு கிடையாது, இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வெறுப்பு. ஆனா இங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இல்லையா? சோ அந்த காத்துக்கிட்டு இருக்கிறதா இங்க வெறுப்பு. அப்ப இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிறார்கள் அப்படிங்கறதா இங்க வெறுப்பு. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர்கள். சோ தே, ப்ளூரல் ஃபார்ம் வந்ததுனால ஹாவ். they have been தான் இங்க மெயின் verb. அவர்கள் இருக்கிறார்கள், எங்க இருக்கிறாங்க? பூங்காவில் இருக்காங்க. சோ அதை நம்ம எழுதணும். பூங்காவில் அப்படிங்கும் போது அட் ப்ரிபோசிஷன், இது வந்து என்னது? ப்ரிபோசிஷனல் பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அட் த பார்க், அட் த பார்க் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷனல் பிரேஸ். ஓகே, இதை வந்து என்ன சொல்லுவோம்? ப்ரிபோசிஷனல் பிரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரிபோசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து ஒரு சென்டென்ஸா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து ப்ரிபோசிஷனல் பிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ they have been at the park, அவர்கள் பூங்காவில் இருக்கிறார்கள். எப்ப இருந்து இருக்கிறாங்க? நாள் முழுவதும். ஓகே, அந்த நாள் ஃபுல்லாவே அங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆல் டே. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இங்க என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஸ்டேட் வெர்ப், அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருந்தது. செகண்ட் நம்ம எழுதுனது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தது. தேர்ட் நம்ம எழுதுனது என்ன அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ப்ரிபோசிஷனல் பிரேஸ் வந்திருக்கு. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹாஸ் பீன் நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஹாவ் பீன் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஹாஸ் பீனுக்கு நம்ம ஹீ ஷீ இட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஹாவ் பீன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ யூ வி தே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ உங்களுக்கு ஹாஸ் பீன் எங்க யூஸ் பண்ணணும், ஹாவ் பீன் எங்க யூஸ் பண்ணணும்? ஹாஸ் பீன்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எப்படி பயன்படுத்தணும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா எப்படி பயன்படுத்தணும், அது மட்டும் இல்லாம ஹாவ் பீன்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலும் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் நம்மளுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரசன்டான விஷயங்கள் எல்லாமே ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹேட் பீன். நம்ம ஹேஸ் பீன், ஹேவ் பீன் எல்லாம் எங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ ஹேட் பீனை நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பயன்படுத்துவோம். இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா சிங்குலரும் வரும், ப்ளூரலும் வரும். நீங்க சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஹேட் யூஸ் பண்ணலாம். சோ ஐ யூ வி தே மட்டும் இல்லாம ஹி ஷி இட் இப்படிங்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன செய்யலாம்? பாஸ்ட் ஃபார்ம்ல எழுதும் போது ஹேட் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஸ்டேட் வெர்பும் யூஸ் பண்ணலாம், ஆக்ஷன் வெர்பும் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட் வெர்ப்னா என்ன அப்படின்னா நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷனல் பிரேஸ், இது எல்லாமே ஸ்டேட் வெர்ப். அதுவே ஆக்ஷன் வெர்ப்னா என்ன அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறது. இதை நம்ம எப்படி ஹேஸ் பீன், ஹேவ் பீன்ல பார்த்தோமோ அதே டைப் தான். ஆனா இது எல்லாமே எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். அதாவது முடிஞ்சு போன நிகழ்ச்சியை சொல்லும் போது இதை பயன்படுத்துவோம். இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டும் சரி, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் சரி, ரெண்டு டென்ஸுமே ரெண்டு விதமான சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில ரீசன் கொடுத்திருப்பாங்க. சோ ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறத நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துலாம். அது ஒரே சென்டென்ஸா இருந்தது. ஹாஸ் பீன், ஹேவ் பீன்ங்கிறது வந்து ஒரே சென்டென்ஸா இருந்தது. இது வந்து ரெண்டு சென்டென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதை நம்ம ஈஸியா பார்க்கலாம். இதுல வெர்ப் ஃபார்மேஷன்ல நீங்க எதுவும் அதிகமா மாத்த வேண்டியதே இருக்காது. ஹாஸ் ஹாவுக்கு பதிலா ஹேட் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். மத்தபடி பேட்டர்ன் எல்லாமே என்னது? அதே இதுதான். சோ இதுக்கு நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டியதுல, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நாங்கள் சண்டையிடுவதற்கு முன் அவள் என் தோழியாக இருந்தாள். அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சண்டை போட்டிருக்காங்க. சோ நாங்கள் சண்டையிடுவதற்கு முன், அப்ப அவங்க சண்டை போடுற ஒரு செயல் வந்து என்ன செஞ்சிருக்கு? நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவள் என் தோழியாக இருந்தாள். சோ ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். சோ ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க,
அவள் என் தோழியாக இருந்தாள் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். சோ அவள் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். அவள்னு சொல்லும் போது ஷீ, இங்க ப்ளூரலா இருந்தாலும் சரி சிங்குலரா இருந்தாலும் சரி சப்ஜெக்ட்க்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? had. சோ had been. அவள் என் தோழியாக இருந்தாள். இருந்தாள் அப்படிங்கிறது தான் had been அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஸ்டேட் தான். தோழிங்கிறது ஒரு உணர்வு தான். சோ அது ஒரு ஸ்டேட். சோ அவள் என் தோழியாக இருந்தாள். என் தோழியாக அப்படிங்கறத மை ஃப்ரெண்ட். மை ஃப்ரெண்ட். அவள் என் தோழியாக இருந்தாள். she had been my friend. அவள் என் தோழியாக இருந்தாள். அடுத்தது பாருங்க, நாங்கள் சண்டையிடுவதற்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நாங்கள் சண்டையிடுவதற்கு அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ நாங்கள் அப்படின்னு சொல்லும் போது பி. நாங்கள்னு சொன்னா பி. சண்டையிடுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சண்டையிடுறத வந்து இங்க இந்த ஆக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் ஆக்ஷன் சொல்லியிருக்கோம். சண்டையிடுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸா இருந்தா ஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது ஃபாட் அப்படின்னு சொல்லணும். அப்போ வி ஃபாட். அது ஃபாட். இது வந்து பாஸ்ட்ல இருக்குது. இந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு? பாஸ்ட்ல இருக்குது. இந்த சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா முன்பு. சோ முன்புன்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிஃபோர். சோ இங்க முன்புங்கிற லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சென்டென்ஸ ரெண்டு சிச்சுவேஷன்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? சண்டை போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு சிச்சுவேஷனை இணைக்கிறதுக்கு தான் இங்க முன்புங்கிற ஒரு வேர்டை நம்ம பயன்படுத்துறோம். சோ நாங்கள் சண்டையிடுவதற்கு முன்பு அவள் என் தோழியாக இருந்தாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. she had been my friend before we fought. அடுத்தது பாருங்க, பேருந்து வருவதற்கு முன் அவள் 1 மணி நேரம் காத்திருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்கேயும் நம்மளுக்கு முன் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, பேருந்து வருவதற்கு முன். சோ இது ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கோங்க. அடுத்தது அவள் 1 மணி நேரம் காத்திருந்தாள். இது ஒரு சென்டென்ஸ். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதணும் அப்படின்னா இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ அவள், அவள்ங்கும் போது ஷீ. காத்திருந்தாள்ங்கிற ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ்ல இருக்கு. சோ அந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதும் போது ஷீக்கு அடுத்து என்ன போடுவோம்? had been. she had been இருந்தாள். ஓகே, எப்படி இருந்தாங்க? காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப she had been waiting. அவள் காத்து கொண்டு இருந்தாள். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாங்க? 1 மணி நேரம். அப்போ சோ for an hour. 1 மணி நேரத்தை நம்ம வந்து 1 hourன்னு எழுதக்கூடாது, on hour. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா வால்ஸ் வந்திருக்கு. சோ ஹார் அப்படிங்கிறது ஒரு வால்ஸ் சவுண்ட். அதனால நம்ம இங்க ஆன் போடுறோம். கான்சனன்ட் சவுண்ட் வந்தா ஆ போட்டுக்கலாம். சோ இங்க வால்ஸ் சவுண்ட் வந்ததுனால ஆன் போட்டிருக்கோம். சோ she had been waiting for an hour. அவள் 1 மணி நேரம் காத்திருந்தாள். எதுக்காக? பேருந்துக்காக. பேருந்து வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. பேருந்து, பேருந்து தான் சப்ஜெக்ட். த பஸ். வருவதற்கு, வருவதற்குங்கிறத arrived. arrivedங்கிறது பாஸ்ட் ஆக்ஷன். arrivedங்கிறது பாஸ்ட் ஆக்ஷன், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அடுத்தது இங்க லிங்க் பண்றதுக்கு முன். முன்னுங்கும் போது பிஃபோர். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பேருந்து வருவதற்கு முன் அவள் 1 மணி நேரம் காத்திருந்தாள் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா she had been waiting for an hour before the bus arrived. பஸ் வர்றதுக்காக 1 மணி நேரம் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையும் பாருங்க, செகண்ட் சென்டென்ஸையும் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நாங்கள் சண்டையிடுவதற்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, அதுவே அவள் என் தோழியாக இருந்தாள் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. சோ ரெண்டு டென்ஸ் வந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் வந்திருக்கு. இங்க செகண்ட் இருந்து பாருங்க, பேருந்து வருவதற்கு முன் அவள் 1 மணி நேரம் காத்திருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அவள் காத்திருந்தாள் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுவே பேருந்து வருவதற்கு அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் ஆக்ஷன், அதாவது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட். சோ இப்ப ரெண்டு டென்ஸ் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? ஒரே சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் had been யூஸ் பண்ற சென்டென்சஸ் எல்லாம் இருக்கும். இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நீங்களே சொந்தமா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க, இதுவும் நம்மளுக்கு 2 விதமான சிச்சுவேஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானதா தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படிங்கறத நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்க.
ஃபர்ஸ்ட் பாருங்க, விருந்தினர் வருவதற்கு முன் அவள் இரவு உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ விருந்தினர் வருவதற்கு முன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அதாவது கெஸ்ட் வர்றாங்க, அந்த வர்ற நேரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவள் இரவு உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள். இது ஒரு ஆக்ஷன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னதான் எழுதணும்? எஸ், அவள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் எழுதணும். சோ சி. முதல் இந்த ரெண்டுமே என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பாத்துக்கலாம். விருந்தினர் வருவதற்கு முன்கிறது வந்து பாஸ்ட் ஆக்ஷன். இது வந்து எப்படி இருக்கு, அவள் இரவு உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஓகேயா? ஏன்னா எனக்கு சமைத்துக் கொண்டிருக்கிறாள்ங்கிறது ஒரு ஆக்ஷன். அதனால நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா had been. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஹெல்பிங் verb. அப்ப மெயின் verb என்ன அப்படின்னா சமைக்கிறது தான் மெயின் verb. அப்ப குக்கிங், குக்கிங்கிறது மெயின் verb. அதனால had beenங்கிறது ஹெல்பிங் verb-ஆ மாறிடுச்சு. she had been cooking. அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். எந்த உணவு சமைக்கிறாங்க? இரவு உணவு. குக்கிங் டின்னர். அவங்க டின்னர் தான் சமைக்கிறாங்க. எப்ப சமைக்கிறாங்க அப்படின்னா விருந்தினர் வருவதற்கு முன். சோ நம்ம விருந்தினர் வர்றதா நம்ம எழுதிக்கலாம். இது பாஸ்ட் ஆக்ஷன்ல தான் இருக்கு. சோ விருந்தினரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா the guest. the guest. கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. அதற்கு அப்படிங்கறத arrived. arrivedங்கிறது பாஸ்ட் ஆக்ஷன். சோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இப்போ இது ரெண்டையுமே நம்ம இணைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? முன்பு. சோ பிஃபோர். விருந்தினர் வருவதற்கு முன் அவள் இரவு உணவு சமைத்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு பார்த்திருக்கோம். she had been cooking dinner before the guest arrived அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, மழை பெய்ய தொடங்கிய போது அவர்கள் நிலையத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மழை பெய்ய தொடங்கிய போது அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அவர்கள் நிலையத்தில் இருந்தார்கள். இது ஒரு வாக்கியமா நம்ம எடுத்துக்கலாம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர்கள் நிலையத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் தான். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆக்ஷன்ல இருக்கு. மழை பெய்ய தொடங்கிய போது அப்படிங்கிறது பாஸ்ட் ஆக்ஷன், அது பாஸ்ட்ல இருக்கு. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஓகே, அது பர்ஃபெக்ட்ல இருக்கு, அது பாஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அவர்கள் அப்படிங்கும் போது தே. சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? had. they had been. நிலையத்தில் தான் கொடுத்திருக்காங்க. பட் எந்த நிலையம், பேருந்து நிலையமா ரயில் நிலையமான்னு கொடுக்கல. சோ நிலையத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன போட்டா போதும்? at the station. நிலையத்தில் அப்படிங்கும் போது at யூஸ் பண்ணணும். at the park நம்ம எழுதணும் இல்லையா? எஸ், அதே மாதிரி தான். at the station. ஏதாவது ஒரு பிளேஸ சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? at the station, at the park, at the theater, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சோ இங்க at the station. இந்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த சென்டென்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? எஸ், ப்ரிபோசிஷனல் பிரேஸ். இது வந்து என்ன சொல்லுவோம்? ப்ரிபோசிஷனல் பிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அவர்கள் நிலையத்தில் இருந்தார்கள். they had been at the station. அவர்கள் நிலையத்தில் இருந்தார்கள். அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா மழை பெய்ய தொடங்கிய போது அப்படிங்கறத எழுதணும். ஃபர்ஸ்ட் மழை பெய்ய தொடங்கியது நம்ம எழுதிக்குவோம். ஏன் நம்ம மழை எப்பவுமே இட்டுன்னு எழுதுறோம் அப்படின்னா ரெய்னிங்கே நம்ம என்ன சொல்லுவோம்? மழை பெய்ய தொடங்குறதையும் நம்ம ரெயின் தான் சொல்லுவோம். ஸ்டார்டட்ங்கிறது பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, தொடங்கிருச்சு. இது ரெண்டுமே என்னது? பாஸ்ட்ல தான் இருக்கு. இட் ஸ்டார்டட்ங்கிறது தொடங்கின ஒரு செயல். எது தொடங்குச்சு அப்படின்னா மழை. ரெய்னிங், ரெய்னிங்கிறது பெஞ்சிட்டு இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இட் ஸ்டார்டட் ரெய்னிங். மழை பெய்ய தொடங்கிருச்சு. இங்க நம்ம எதை இணைக்கணும் அப்படின்னா போது. போது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா when. போதுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? when. சோ இங்க இணைக்கிறதுக்கு நம்ம என்ன போடணும்? when. மழை பெய்ய தொடங்கிய போது அவங்க எங்க இருந்திருக்காங்க? நிலையத்துல இருந்திருக்காங்க. they had been at the station when it started raining. மழை பெய்ய தொடங்கிய போது நிலையத்துல இருந்திருக்காங்க. சோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கு. இதை நம்ம ரீகால் பண்ணிடலாம். has been, have been, had been. has been நம்ம எங்க போடுவோம் அப்படின்னா he, she, itங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட்க்கெல்லாம் has யூஸ் பண்ணுவோம். have வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா I, you, we, theyங்கிற ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கெல்லாம் have யூஸ் பண்ணுவோம். ஆனா hadங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அது சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து been. பீனுங்கிறது சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் வேர்ப்பா வரும். பல நேரங்கள் அது எப்படி வரும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸா வரும். மெயின் வேர்ப்பா எப்ப எல்லாம் இந்த பீன் வருதோ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கும். அது பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கலாம், பிரசன்ட் பர்ஃபெக்டா இருக்கலாம்.
அதுவே இந்த பீங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்பா மாறி வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து மெயின் வேர்ப் வருது இல்லையா, அந்த மாதிரி வரும்போது அந்த சென்டென்சஸ் எப்படி வந்துரும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாறிடும். அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாவும் இருக்கலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாவும் இருக்கலாம். has been, have been and had been. இது மொத்தமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ். அவள் 3 மணி நேரம் படித்து வருகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் வந்து has been வருமா have been வருமா அப்படிங்கறத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. See you on next video. Bye for now.